வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அதாவது கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கு, அது இஸ்லாமியர்களுக்கு இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுத்தது பெரிய சர்ச்சையாச்சு. சரி, பிஜேபி அப்படிங்கிறது இன்றைக்கி மாநிலம் தலையில் ஒரு பந்த் நடத்தலாம் அப்படின்னு தீர்மானம் போயிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சிக்கலாக இருக்குது அதனுடைய கூட்டணி கட்சி. என்னங்க, பிஜேபிக்கு இடியை இறக்கிய கூட்டணி கட்சினே சொல்லலாம் பொழுது எப்படி அவ்வளோ தைரியம் வந்தது? மதச்சாட்பற்ற ஜனதாதளம் ஜேடிஎஸ் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லைங்க, இஸ்லாமியர்களோ சிறுபான்மையினோ அவங்கள பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை. ஏற்கனவே தேவகவுடா சொல்லியிருக்காரு, 4% அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், எங்கள் கட்சி கொள்கையாக தான், அதுலேருந்துலாம் மாற மாட்டோம். சரி, ஏங்க நம்ம யோசிக்கிறேன், என்னங்க அது ஒரே ஒரு அமைச்சராக இருக்கார் குமாரசாமி, அவருக்கு எப்படி இவ்வளவு தைரியம்? இதுக்கு பின்னணி என்ன? ஏற்கனவே அந்த ஹனி ட்ராப் பிரச்சனை அங்கே போயிட்டுருக்குது கர்நாடகாவில். அவர் பிஜேபிக்கு தானே சப்போர்ட்டாக பேசணும், ஏன் இவ்வளவு கோபமாக பேசுகிறாரு? இதே குமாரசாமி அவர்கள் தான் ஏற்கனவே அவங்க பதவி ஏற்று கொஞ்ச நாளில் சொன்ன டைலாக். அவர் சிறு குறு தொழில் அமைச்சர். சிறு குறு தொழில் அமைச்சர் அந்த 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 அதில் பார்த்தீங்கன்னா பெரும் அளவுக்கான பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே நடந்த விஷயம், போன தடவை நான் அதற்கெல்லாம் ஆய்வு பண்ணதில் நிறைய கம்பெனிக்கு முறைகேடாக இது கொடுத்துருக்காங்க, அனுமதியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு அவர் தான் புயலை கிளப்புனது. வெளிப்படையாக உண்மையை சொல்லிட்டார். சரி, இன்றைக்கி கர்நாடகா அப்படிங்கிறது ஓரளவுக்கு பிஜேபியோட நம்பிக்கை, அடுத்த தேர்தலை ஜெயிக்கலாம். அங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கர்நாடக அரசு நிறையா திட்டங்களெல்லாம் போடுறாங்க. அதில் ஒன்று ஒப்பந்தம், அதாவது அரசாங்க ஒப்பந்தம் கொடுக்குறாங்க, டெண்டர். அந்த டெண்டரில் ஏற்கனவே 24% பட்டியலின மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 4% இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், இவர்களுக்கு சிறுபான்மையினர் இவர்களுக்கு கொடுக்கறதா பிளான் கொடுத்துட்டாங்க, ஒப்புதல். ஆனால் வெளியில் பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, இல்லை இஸ்லாமியர் அவங்க கொடுத்தது இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஆனால் வெளியில் இவங்க சொல்கிறது என்னென்னா, இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இஸ்லாமியர்கள் அப்படின்னு ஒன்றை வச்சு பெரிய அளவுக்கு இது மாநிலம் முழுக்க அவங்க எப்பயும் பண்ணுவாங்கள்ல, மாநிலம் முழுக்க ஒரு பிரச்சனை பண்ணி பந்த் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும். பிஜேபிக்கு அதனாங்க தெரியும், வேறு என்ன தெரியும்? ஒன்றில் இந்த ஹனி ட்ராப் அப்படிங்கிற மேட்ரு வந்த உடனே மக்கள் நிறைய பேர் அண்ணாமலை தானே அதை பண்ணிகிட்டு இருப்பார், பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் பாருங்கள், அண்ணாமலை தானே பண்ணிகிட்டு இருப்பார், எப்படி அண்ணாமலை தான் இல்லையே, சிஷியரை உருவாக்கிட்டார், அப்படி தான் கமெண்ட் வருது. சரி, இப்போ டிகே சிவகுமார் அப்புறம் சித்தராமையா அந்த 2 பேருக்கும் சண்டைன்னாங்க. அப்புறம் மூடா கேஸில் சித்தராமையா இதுக்கு போயிடுவார், சிறைக்கு போயிடுவார் அப்படின்னாங்க. இப்போ நம்ம டிகே சிவகுமார் சென்னை வரும்போது கூட அண்ணாமலை சொல்கிறாரு, இல்லை சீக்கிரம் நம்ம சித்தராமையா கவுத்துட்டு நீங்கள் முதலமைச்சராக வாழ்த்துக்கள். அவர் எங்ககிட்ட தான் அவர் இருந்தார், என்ன அண்ணாமலை பற்றி எனக்கு நல்லா தெரியுன்ட்டார். அவர் தமிழ்நாட்டுக்கெல்லாம் விசுவாசமாக இருக்க மாட்டாருன்ட்டு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜேடிஎஸ் ஏன் பின்தங்குது? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இன்றைக்கி மாநிலம் முழுக்க ஒரு பந்த் நடத்தி பெரிய அளவுக்கு அதை ஆக்கணும்னு பிஜேபி பிளான். ஏற்கனவே பசுமாட்டுக்கு அவமானம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனைலாம் பண்ணாங்க. யார்? பிஜேபி பண்ணுறாங்க. அப்போ ஜேடிஎஸ் கூட இருந்தாங்க, ஆட்சிக்கு வந்த புதுசு. அப்போ கொஞ்சம் ஆட்சி மிரளுது. ஏன்னா ஜேடிஎஸ்க்கு அந்த மாண்டியா அந்த ஏரியாலலாம் கொஞ்சம் கம்யூனிட்டி நிறையா, அவங்க கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி ஓட்டு இன்னும் இருக்குது. ஓட்டு இருக்கோ இல்லையோ, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷேக் பண்ண முடியும். ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் பண்ணாலும் ஆட்சிக்கு பிரச்சனை தானே. ஆனால் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்னோம், இன்றைக்கி டிகே சிவகுமாரை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அவர் ஜக்கி வாசுதேவ்கிட்ட போய் உட்காரும்போது எல்லோரும் சொன்னாங்க, ஜக்கி வாசுதேவ்கிட்ட உட்காந்த பிஜேபி பக்கம் போயிடுவாருன்னு. ஆனால் அவருடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா, அவர் சோனியா குடும்பத்துக்கு ரொம்ப லாயலாக இருப்பார். இன்னும் அடிக்கடி அவர் சொல்கிற வார்த்தை, நான் சிபிஐ வழக்கில் சிறையில் இருக்கும்போது சோனியா காந்திவே என்னை பார்த்தாங்க, அவங்க பார்க்கணுன்னு அவசியம் இல்லை சார். எத்தனை பேரை பார்த்துருக்காங்க, என்னை பார்த்தாங்க டெல்லியில், நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நம்பிக்கை கூட்டினாங்க, அதனால் அவங்க நான் விடமாட்டேன். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே 2வது அதிக பணக்கார எம்எல்ஏ அவர். அப்படிப்பட்ட பணம் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு தெரியும். அப்படிப்பட்ட டிகே சிவகுமார் அவங்கள ஜேடிஎஸ்ஐயே வளைக்க ட்ரை பண்ணுறாருங்கிற ரேஞ்சு தான் இப்போ ஓடிட்டு இருக்குது. ஏதாவது பண்ண ஜேடிஎஸ்லேருந்து ஆள் ஓடிடுவாங்க பொழுது எம்எல்ஏ, அந்த அளவுக்கு தான் அங்கே போயிட்டு இருக்குது. இப்போ பிஜேபி இவ்வளோ தூரம் கத்தி பெரிய மத கலவரத்தை உண்டு பண்ணுவோம், இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதிரி 4% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, இதை இந்த தமிழ் ஏதோ மாநிலம் முழுக்க பெரிய பிரச்சனையாகும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஜேடிஎஸ் சொன்ன வார்த்தை, அதெல்லாம் இல்லைங்க இஸ்லாமியர்களுக்கு இல்லை, அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களே சொல்கிறாங்க. ஜேடிஎஸ் சொன்னது என்னென்னா, குமாரசாமி கட்சி இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. பிஜேபிக்கு ஒன்றும் புரியல. பிஜேபிக்கு இப்போ கேட்குறாங்க தலைவரை, இல்லை நாங்கள் ஹைகமாண்ட்டை பேசுவோம்,
அதுக்கப்புறம் குமாரசாமிகிட்ட கேட்குறாங்க, கட்சியில் ஹைகமாண்டாலும் லோ கமாண்டாலும் எதுனாலும் ஒன்றாலும் எங்களுக்கு கட்சி தலைமை தாங்க, யாருங்க அவர் ஹைகமாண்டு, பிஜேபி எப்படிங்க எங்களை சொல்லுன்ட்டார். உண்மையிலே சொல்கிறோம், ஒரே ஒரு அமைச்சராக இருந்தாலும் மானமுள்ள அமைச்சராக இருக்கிறார். அப்படிங்கும்போது உண்மையிலே ஜேடியூஎஸ்க்கு நமக்கு பாராட்டுகள் தான். இந்தியா முழுக்க இதை பண்ணும்போது இன்றைக்கி கர்நாடகா அதை முறியடித்திருக்கிறது ஒன்று. இன்னொன்று இதில் முக்கியமான சொல்லுங்கள், எல்லாரும் நினைக்கிறாங்க சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்துட்டாங்க, சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இன்னும் சிறுபான்மை மக்களுக்கு முழுமையாக கிடைக்கல. ஏன்? நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்படுத்தால் தான் சிறுபான்மை மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, உயர் ஜாதியினர் எவ்வளோ பேர் இருப்பாங்கிறது தெரியும். நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பே இந்தியா முழுக்க எடுக்க சொல்கிறாங்களே, ஏன் எடுக்க மாட்டுறாரு மோடி? எடுத்தால் என்ன தெரிஞ்சிடும்? ராஜபுத்திரருக்கு எவ்வளோ பிரச்சனை, யாதவர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அது தெரியாமல் இருக்க வரைக்கும் தான் பிஜேபி கும்மாளம். தெரிஞ்சதுன்னா பிரச்சனை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் குடுகுடுன்னு உள்ளே வருது. ஆர்எஸ்எஸ் யார்? இவ்வளோ நாள் ஏன் பதறிட்டு உள்ளே வரீங்க? சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ், காந்தியாரை சுட்டு கொன்ற இயக்கம் ஆர்எஸ்எஸ், சவார்கர் கடிதம் எழுதி வச்சுட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி வச்சுட்டு பிஜேபிகிட்ட பென்ஷன் வாங்குறாரு, பிரிட்டிஷ்கிட்ட பென்ஷன் வாங்கினவர். அண்ணாமலை சொல்கிறாரு, சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. சவார்கர் ஏன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு தெரியுமா? நமக்கு ஒன்றும் புரியல. ஏங்க எழுதி கொடுத்தாரு? அவர் எழுதி கொடுத்துட்டு வெளியில் போராடுவார் ஆங்கிலுக்கு எதிராக. எப்படி இருக்குது? வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்பா நீ மன்னிப்பு கேட்குறியா சாவரியான்னு கேட்டால், மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வெளியில் போராடணுமா? இது அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் அழகாது? நம்ம பேசுவோம் அவரை பற்றி? தமிழராக பிறந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு, என்ன பேசிட்டு எட்டப்ப மாதிரி இருக்கணுங்கிறார். நீங்களே சொல்லுங்கள், எட்டப்பனாக இருக்கணுமா வீரபாண்டிய கட்டபொம்மனார்? யார் சரித்திரம் பேசும்? ஒன்றுமே புரியல அண்ணாமலை பேசுகிறது. சில விஷயம்லாம் பார்த்தா ஒருத்தர் இறந்துட்டாருங்க, ஆனால் அவருடைய செய்கையை நம்ம பேசணுமா பேச வேணாமா? இப்போ கூட என்ன சொல்கிறோம்? ஆமாங்க, ஜெயலலிதா அம்மா இறக்கும்போது குற்றவாளிங்கிற அடையாளத்தோடு தாங்க சேர்த்தார். உண்மை ஃபேக்டை தானே சார். அவங்க இருந்தால் குற்றவாளி இல்லைன்னு கூட நிரூபிச்சிருக்கலாம். ஃபேக்ட் என்ன? அதை எப்படி நீங்கள் மறுப்பீங்க? அதே போல் சவார்கர் கடிதம் எடுத்தது உண்மையா இல்லையா? இதை எப்படி நீங்கள் மறுக்க முடியுங்க? இதை ஆதரித்து பேசுகிறாரு பாருங்க அண்ணாமலை. அவர் ஏற்கனவே, ஏன்னா இன்னும் நீங்கள் உங்களுக்கு தெரியும், அவர் 20,000 புக்கு படித்தவர். என்ன வேணால் அவர் சொல்லுவார்லப்பா, நீ என்ன வேணால் பேசலாம்ப்பா அப்படிம்பாங்களே படத்தில், அந்த மாதிரி கதை. என்ன பேசுறது? இது வரைக்கும் பல சவால் அண்ணாமலை விட்டுருக்காரு, ஒன்றும் உருப்படியாக பண்ணதே இல்லை. ஞானசேகரன் கால் ஹிஸ்ட்ரி என்கிட்ட இருக்குன்னாரு, ஏதோ புலனாய்வு புலி. சரி, ஏதோ பெருசாக வச்சிருக்காரு பொழுதுப்பா, கடைசியாக மக்கள் பெருசாக பண்ண போகிற யார் இந்த சார் சொல்ல போகிறாரு பொழுது. இப்போ அப்பன்னாரு 10 வருஷம் கழித்து சொல்லிடுவார். கொடநாடு மாதிரி தான், 10 வருஷம் கழித்து முடிச்சிடுவார். இந்த பக்கம் ஈஸியாக கொடி கட்டுற விஷயம், ஐயோ என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னாரு. சரி, ஏதோ பெருசாக ஆதாரம்லாம் வச்சிருக்காரு பொழுதுப்பா, வெளியிட போகிறாருப்பான்னா அவ்வளோதான். திமுக ஃபைல் சொல்லிட்டார். என்ன கதை? வேட்பு மனுவில் கொடுத்ததே வெளியிடுறாரு. அது பெருசாக வீடியோலாம் போட்டு எதுக்கு இந்த பில்டப்புக்கு? ஆண்ட கட்சி ஆட்சியில் இருக்க கட்சி 2 பேரையும் வெளியிடுவீங்க. சரி, அதிமுக வெளியிடல, திமுக வெளியிட்டீங்களே, என்ன தான் சாதிச்சிங்க? ஒன்றுமே புரியல. இந்த கதை தான் இங்கெல்லாம். இப்போ ஜேடியூஎஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை உண்மையிலே நம்ம பாராட்டணும். மாநிலம் முழுக்க பெருசாக பந்து நடத்தலாம், பெரிய போராட்டம் நடத்தலாம் பிஜேபி நினைச்சது, அதை முறியடித்திருக்கிறார். உண்மையிலேயே பாராட்டுகள். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நிதிஷ்குமார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவர் ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு, ஒரு விழா கொடுக்குறாரு, ஆளுநர் கூப்பிட்றாருன்னா பெரும்பாலும் அதாவது கோபதாபம் இருந்தாலும் போவாங்க. ஏன்னா அந்த பதவிக்கு ஒரு மரியாதை. இப்போ ஆளுநர் இங்கே டீ பார்ட்டி கொடுக்குறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போனார். ஏன்னு கேட்டதுக்கு ஆளுநர் மேலே அந்த பதவிக்கு ஒரு கௌரவம். ஆனால் அதையே நம்ம விமர்சித்தோம், அது வேறு விஷயம். அதே போல் நேற்று நிதிஷ்குமார் ஞாயிற்றுக்கிழமை இஃப்தார் விருந்து கொடுக்குறாரு. நீங்கள் இஃப்தார் விருந்தா அப்படின்னா எல்லாம் வந்திருப்பாங்களேன்னா, மிக மிக முக்கியமாக அந்த மாநிலத்தினுடைய காஜி அவரே வரமாட்டோம், எங்கள் ஆளுங்க யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அந்த சின்ன சின்ன அமைப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் கெஞ்சி கூத்தாடி கூட்டு வந்திருக்காங்க. இன்னொன்று, ஒவ்வொரு தடவையும் யார் முதல்வராக இருந்தாலும் அவர் தான் பக்கத்தில் உட்கார, அவர் தலைமையில் தான் நடக்கணும். அந்த அளவுக்கு அவங்க ஆர்கனைசேஷன் பெருசு, இஸ்லாமிய ஆர்கனைசேஷன். ஏன் வரலன்னு கேட்டவொன்னே, இல்லை வக்பு வாரிய பில்ல இன்னும் தெளிவான நிலையை நீங்கள் கொடுக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போன தடவை ஜேடியு நம்ம இவர் ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ்குமார் கட்சிக்கு போன தடவை விழுந்த வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகளும் விழுந்திருக்கு. ஏன்னா அவர் அப்பயுமே இஸ்லாமியர்களான விட்டு கொடுக்க மாட்டேன்னு தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இந்த வக்பு வாரிய விஷயத்தில் வேகமாக நீங்கள் இன்னும் அழுத்தமான நடவடிக்கை எடுக்கலன்னு இஸ்லாமியர்கள் போர்க்கொடி தூக்கிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் இவங்க நம்ம ராஷ்ட்ரிய தலைவர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இஸ்லாமியர்கள், ஏன்னா இவர் ஜேடியு என்ன பண்ணணும்னா இஸ்லாமியர்களை அங்கே போட்டு கொஞ்சம் வாக்குகளை அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த தடவை அவங்கள போட்டாலும் நிற்க வைக்க முடியாது பொழுது. ஏன்? இப்போ இஃப்தார் நோந்தில் புறக்கணித்த விஷயம் மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பார்ப்பாங்களா இல்லையா? அப்போ இவங்க நமக்கு, அதாவது மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு கல்வி அறிவு பெருசாக இல்லை. மற்ற ஜாதியினரை விட இஸ்லாமிய மக்கள் கம்மியாக தான் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்தது.
நேற்று இவங்க புறக்கணித்த விஷயம் இருக்குது பாருங்கள், அது அந்த மதரசா எல்லாம் மஜீத் எல்லாத்துக்கும் தெரியும். யாரும் போலப்பா இந்த விஷயம் சாதாரண மக்கள்கிட்ட போதான். இப்போ என்ன பயம் வந்து நிதிஷ்குமார் கட்சிக்குன்னா, சாதாரண செய்தித்தாளில் வந்தால் கூட பெரிய விஷயம் இல்லை. ஒரு இஃப்தார் நோன்பை வந்து மிக மிக முக்கியமான முஸ்லீம் ஆர்கனைசேஷன் புறக்கணிக்குது. மத குரு வந்து வேணாம் நான் வரமாட்டேன், வக்பு வாரிய பில்லில் தப்பு பண்ணுறாரு அப்படிங்கும்போது இது பெரிய விஷயமா இருக்குது. இஸ்லாமிய ஓட்டு முழுக்க கிடைக்காது. இஸ்லாமிய ஓட்டு வந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் பல தொகுதிகளில் 34 36 தொகுதியில் நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டு. அதுதான் இப்போ பதட்டம். அங்கெல்லாம் இவர் தான் கேட்டிருக்காரு, நிதிஷ்குமார் தான் கேட்டிருக்காரு, சீட்டாக போச்சு. இது ஒரு பக்கம் போனால் மாநிலம் முழுக்க ஒட்டப்பட்ட போஸ்டர். என்ன போஸ்டர்? ஐயா தேசிய கீதத்தை அவமானப்படுத்தி விட்டார். இதுக்கு வந்து பிஜேபி பதிலே சொல்லாது. ஏன்னா பிஜேபியோடைய உயிர்நாடியே தான் தேசிய கீதம், பாரத் மாதா கே ஜெய் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க தெரியுங்களா. இப்போ என்ன பேசுவாங்க? நிதிஷ்குமார் தேசிய கீதம் இசைக்கும் போது நல்லா வீடியோவில் தெரியுது, பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்டு பேசுகிறார், அவர் அமைதியாக இருக்கார், மறுபடி கூப்பிட்டு பேசுகிறார். அப்புறம் சொல்கிறாங்க இல்லைங்க நிதிஷ்குமார் கொஞ்ச நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அவரால் வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ வருது. இதை வந்து முழுக்க மாநிலம் முழுக்க போஸ்ட் அடித்து ஓட்டிட்டாங்க. இந்த போஸ்டர் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பெருசாகிடுச்சு. இதுவும் நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரிய பின்னடைவு. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கிற நேரத்தில் இந்த மாதிரியான பின்னடைவுகள் பிஜேபிக்கு இவங்களுக்கு நல்லதில்லை. பிஜேபி திணறிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு. ஒரு பக்கம் கர்நாடகாவில் இந்த ஒரு 7.5னா இங்கே ஒரு 7.5. அதான் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் எதிரிகள் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பு வைப்பாங்க, காங்கிரஸ் ஆப்பு வைக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, கூட இருந்தே ஒருத்தர் ஆப்பு வைப்பாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், பிஜேபி அப்படிங்கிற கட்சி செல்வாக்கையிலேருந்து இந்தியாவை விட்டு போனால் அது இந்தியாவுக்கு நல்லது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.